இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே இந்த பாறை காமிச்சேன்ல லாங் ஷாட்டில், அந்த பாறைக்கிட்ட வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த பாறையில் பாருங்களேன், எல்லாம் இந்த மீனோட செதில் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது எல்லா பாறையிலையும். இது மேலே நேரி நின்று எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், முடியுமான்னு. ஏற முடியாதாட்டிருக்குறே, எடுத்தாவணுமே. ஏங்க அங்கே பாருங்க, ஒரு பலூன் வருது, பலூன் வருது. பிடிங்க பிடிங்க பிடிங்க. வாங்க, உடைக்காதீங்க, கொஞ்ச நேரம் வச்சிருங்க. உடைக்காதீங்க, தண்ணி வருது தண்ணி வருது. போச்சு, எஞ்செருப்புன்னு நனைஞ்சு போச்சு. சரி வாங்க, அப்படியே இந்த பக்கமாக போகலாம். அந்த பக்கம் போய் உட்காந்துக்கலாம் பாறையில். வாங்க பாருங்க, இந்தாருங்க இங்கே வாங்க. டாகி எல்லாம் படுத்துருக்குறான். அவனை எல்லாம் தொந்தரவு பண்ணாமல் போயிடுவோம், இல்லையா நம்மளை கடிச்சு வச்சிருவான், கடிச்சு வச்சிருவான். வாங்க, சரி, சூப்பராக இருக்குது. இங்கே வரைக்கும் தலை வரும் போல் இருக்குங்க. ஆமாம் ஆமாம், இதோ இங்கே வருங்க, இங்கே வரைக்குமே வருது. இங்கே உட்காந்தோம்னா நினச்சிடும், இங்கே உட்காந்தோம்னா நினைஞ்சிடும். ஆனால் இங்கே நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ கடைசியாக ஒன்று எடுக்கலாம். அப்புறமா இங்கே நிற்கும், இங்கே நின்னாலும் வருந்தான், இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க, ஏறிட்டோம் ஏறிட்டோம், பாறை மேலே ஏறிட்டோம். ஜாலி, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாளாக அங்கே விட இங்கே நல்லா வேகமாக வருது பாருங்க. அந்த இடத்த விட வருங்க வருது. எல்லாம் பாய்ஸ் எல்லாம் குளிக்கிறாங்க. இருக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும்னா இங்கே வந்து இந்த பாறை மேலெல்லாம் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணால் செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? இருங்க, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா இந்த பக்கம் வாங்க, வெளிச்சம் இல்லை, கீழே பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறது, இந்த வீடியோவில் பார்க்குற, நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்குறது எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். கடல் அலைகள் சூப்பராக வருது பாருங்கள். எங்களோட புது முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நான் இப்போ ஆப்போசிட் கேமரா ஆன் பண்ணுறேன். எங்கள் மூஞ்சி என்ன வரைக்கும் பார்ப்பீங்க? ஓகே, பாருங்கள், இதெல்லாம் பாறை தான். என் பசங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இங்கே வரைக்குமே வருது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அதான் உட்காரலான்னு பார்த்தா தண்ணி இங்கே வரைக்குமே வரும் போல் இருக்குது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் நினச்சிரும். அதனால் வேணாம். பாருங்க, சூப்பர். டடா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலை கொட்டி அழகு. செமையாக இருக்குடா. இந்த இடத்துக்கெல்லாம் என் பசங்க இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நாங்கள், அதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. பசங்க இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் வரும்போது எங்கேயாவது போகலாம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து எங்களை பழக்கி வச்சுருக்காங்க. அதனால் சரி, இப்போ நாங்கள் ஒரு 4-5 நாள் வந்ததுன்னா, நேற்று எல்லாம் திருப்பதி போயிட்டு வந்த டயர்டு, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து இங்கே போயிட்டு வந்துடலாம், பக்கம் தானே, நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டிலேருந்து. அதனால் வந்துட்டோம். பேர குழந்தைக்கு தூக்கிட்டு வர முடியல, அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் உடம்பு சரியில்லாம் போயிடும். நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்டில் இருக்கான். அதனால் நாங்கள் மட்டும் வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூ. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, அங்கே லாங் ஷாட்டில் இன்னும் அங்கெல்லாம் பாறைகள் எல்லாம் இருக்குது. மெரினா பீச்சு அது வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்துட்டு ரொம்ப கூட்டம், ஜேன்னு கூட்டம் அம்மும் நல்லா. அது ஒரே நீளமாக நல்லா நிறைய இதாக இருக்கும். இந்த தூரி அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும் அங்கே மெரினா பீச்சில். இந்த கோவளம் பீச்சில் வந்துட்டு அவ்வளோ ரஷ் இருக்காது. நல்லா ஜாலியாக நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலான்னா நமக்கு இந்த இடம் தான் பெட்டர் அங்கே விட, என்னை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் மெரினா பீச்சில் ரொம்ப மணலில் நடக்கணும். கொஞ்சம் கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் மணலில் நடக்கிறது கஷ்டம். உள்ளே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பீச்சுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப தூரத்துக்கு நடக்கணும். இப்போ ஏதோ நடைபாதை மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அடுத்த தடவை அங்கே போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதையும் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இன்னும் மருமக சொன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க அத்தை அப்படி சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம். நினைஞ்சிருச்சு
நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதையும் நான் வீடியோ எடுக்கிறோம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறேன். இங்கே வாங்க, பாய் சொல்லிடுங்க. பாய் எல்லாருக்கும் பாய். பார்த்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 5 நிமிஷம் இந்த நேரத்துக்கு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் போகுது.